ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. நீ முக்கியமான விஷயம் பேச போறியா? காலம் போற போக்க பச்சாடா. வர வர யாருதான் முக்கியமான விஷயம் பேசுறதுன்னு இல்லாம ஆயிடுச்சு. சரி சொல்லு. நமக்கு டைபிஸ்ட் தேவையான விளம்பரம் கொடுத்தோம்ல. ஆமா. ஒரு பொண்ணு வந்திருக்கு. பொண்ணா? என்ன சார் இது? ஆம்பளை தானே சார் நமக்கு தேவை. அட போட, பொம்பளையா இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பொண்ணுக்கு என்னடா வயசு இருக்கும்? 20, 25 இருக்குங்க. 25க்குள்ள தானே. போய் சீக்கிரம் வர சொல்றேன். என் பேர் அம்பலம். நான் தான் இங்க மேனேஜர். நான் சொன்னா இந்த வீட்டுல வேலை கண்டிப்பா கொடுத்துருவாங்க. நான் எதையுமே பிளைனா சொல்லிடுற வழக்கம் இது. நான் உங்ககிட்ட உங்களை எதுக்காக இங்க வேலைக்கு வைக்கிறேன்னு நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. யார் நீங்க? இங்க வீடு போடுற வேலை இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதங்க வந்தேன். வீடு கூட்டுற வேலை வர வர யாருதான் சேர்ல உட்காருதுன்னு இல்லாம ஆயிடுச்சுங்க. அந்த பொண்ணு வந்திருக்கு. அப்படியா? இந்த அம்மா வீடு கூட்டுற வேலைக்காக வந்திருக்காங்க. இவங்களை அழைச்சிட்டு போய் நீங்க கவனிச்சுக்க. அந்த பொண்ணு அனுப்பு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். ஆண்டானே, நீயா? ஆண்டானே, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கான்னு உன்னை நான் எவ்வளவு நாள் கெஞ்சி கேட்டிருக்கேன். உனக்கு இன்னைக்குதான் மனசு வந்துதா? ஆண்டாளா? சே, நான் ஒண்ணு ஆண்டாள் இல்ல, அவங்க சின்னம்மா பொண்ணு பானு. பானு? பார்த்தா ஆண்டாள் மாதிரியே இருக்கிய. ஆமாங்க, எங்க அம்மாவும் ஆண்டாளோட அம்மாவும் ரெட்டை குழந்தைங்க. அதனாலதான் நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம். ஆண்டாளுக்கு இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறதா எனக்கு தெரியவே தெரியாது. ஊர்ல யாராருக்கு தங்கச்சி இருக்காங்கிறது உங்களுக்கு எதுக்குங்க தெரியணும்? தெரிய வேண்டாம், நல்லதல்லதான். உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது. நிஜமாவா? ஆமாங்க. எனக்கு இங்க வேலை கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும். உனக்கு கிடைக்கும். என்ன உனக்கு இந்த டைப்ரைட்டிங் தெரியல? டைப்ரைட்டிங்க அப்படின்னா? அப்படின்னாவா? இங்கிலீஷ் தெரியுமா? தெரிஞ்சிருக்கும். தெரியாதுங்க. தெரியாதா? என்னதான் தெரியும்? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது. வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கும். நான் முதலாளி கிட்ட சொல்லி வேலை வாங்கி கொடுத்துறேன். அவர் இப்ப வருவாரு. ஐயோ, அவர் ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்டாருன்னா? அவர் வழக்கமா 2 கேள்விதான் கேட்பாரு. அந்த 2 கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டா போறோம், அவர் திருப்தி ஆயிடுவாரு. என்ன கேள்வி கேட்பாரு? இந்த பங்களா வாசல்ல எத்தனை படி இருக்குதுன்னு கேட்பாரு. முதல்ல கரெக்டா 1 படின்னு சொல்லிடணும். 3 படின்னு சொல்லி அப்புறம் மாத்தி சொன்னா அவருக்கு பிடிக்காது. 1 படி. சரி, அடுத்த கேள்வி. வாசல் ரூம் ஜன்னல்ல எத்தனை கம்பி இருக்குதுன்னு கேட்பாரு. நான் இப்ப போய் கம்பி எண்ணிட்டு வந்துட்டேன். விரோதமா கம்பி எண்ணுவானு? அதெல்லாம் டைம் வரப்ப நிதானமா கம்பி எண்ணிக்கலாம். அந்த ஜன்னல்ல கம்பியே கிடையாது. ஜன்னல்ல கம்பியே கிடையாதா? அப்ப நான் ஏன் வாசல் வழியா வந்தேன்? ஜன்னல் வழியாவே வந்திருக்கலாமே. ஆமா, இது என்ன சம்பந்தம் இல்லாத கேள்வியா இருக்கு? சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்கறதுக்கு பேர் தான் இன்டர்வியூ. இந்த 2 கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொல்லிட்டேன்னா நீ எதுலயுமே கவனமா இருப்பேன்ற நம்பிக்கை அவருக்கு வந்துடும். வேலையை கொடுத்துருவாரு. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது. வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கும். மிஸ்டர் அம்பலம், அதெல்லாம் நாங்க ஒண்ணு இங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க அதெல்லாம் ஒண்ணு பார்க்க மாட்டோம் சார். இவங்கதான் டைபிஸ்ட் வேலைக்கு வந்திருக்காங்க. வழக்கமா நாம கேட்கிற கேள்வியை கேட்போம், பதில் சொன்னா சரி, இல்ல அவ்வளவுதான். இல்ல, வழக்கமான கேள்வியை நான் கேட்கறதா இல்ல, புதுசாவே கேட்கறதா இருக்கேன். என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நான் தான் தெரியாம காலம் வச்சுட்டேன். வெரி சாரி, தெரியாம காலம் வச்சுட்டேன். பேசாம இருங்க. உன் பேர் என்னம்மா? 1 படி. இது இல்லைங்க, ஜன்னலுக்கு கம்பியே இல்லைங்க. உன் பேரத்தாம்மா கேட்டேன். என் பேரு பானு. ஐயா, கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க சார். வேலைக்கு வச்சிடலாம் போல் இருக்குது. வெரி குட், வெரி குட். உனக்கு இங்க வேலை கிடையாது சார். இது என் உறவுக்கார பொண்ணு சார். எப்படியாவது உங்ககிட்ட சொல்லி சிபாரிசு பண்ணி வேலை வாங்கி கொடுத்துடலான்னு நான் தான். இதையே முதல்லயே ஒழுங்கா என்கிட்ட சொல்லல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன் சார், முதல்லயே ஒழுங்கா இருந்துடலான்னு. முடியலையே. ஏதாவது நல்லா அடிபட்டாதான் கொஞ்சம் ஒழுங்கு வருது. இந்த உண்மையை உங்ககிட்ட இருந்து வரவழைக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் கேட்டேன். அம்பலம், உறவுக்கார பொண்ணுங்கிறதுக்காக விரட்டிடாத, தட்டி கொடுத்து வேலை வாங்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். தட்டி கொடுத்து வேலை வாங்க சொல்லிருக்காரு. என்ன அவனுக்கு ரொம்ப எழுதிக்கம்மா. எழுதிட்டேன் சார். எழுதியாச்சு. அம்பலம், அம்பலம், எங்க அவன்? அவசரமான நேரத்துல மட்டும் இருக்க மாட்டான். சேச்சே, என்ன இது? நீங்க கொடுத்த லெட்டர் சார். என் தலை எழுத்து கிழிச்சு போட்டுட்டு வேற எழுதுமா. My dear Rangadurai, this is to remind you of the amount of 25,000 rupees due from you. An early payment will be much appreciated. Thank you. Yours sincerely. Type செய்துவைமா. எழுதிட்டியா? கரெக்டா எழுதிட்டேன் பாரு.
நீ இருந்து கட்டு ஐயா வெச்சு பேசு அவன் பார்த்து போறாரு மானு சார் ஏமா அட்ரஸ் நான் கொடுக்கவே இல்லை நீங்க கேட்கவே இல்லையே நான் மத்தவங்க அட்ரஸ் எல்லாம் விசாரிக்கிறது இல்ல சார் சரி இப்ப எழுதிக்க சொல்லுங்க சார் எழுதிக்கியா எது எழுதிக்கிறேன் சார் எழுதிக்கம்மா வெங்கடேஸ்வரன் சன் அடையார் குடு பாக்கலாம் குடும்பமா பாக்கலாம் சார் நான் டைப் படிச்சு கொண்டாடுறேன் சார் இல்லம்மா ஏதாவது மாத்த வேண்டியிருந்தா மாத்தலாமே அதுக்காகத்தான் கேக்குறேன் இப்ப என்னையா பண்றது என்னையா கேட்டேன் இல்ல சார் இது பண்றேன் இந்தாங்க சார் வெரி குட் கரெக்டா எழுதிருக்கியே சார் நீங்க பேசுறேன் ஆமா சார் தொண்டை ரொம்ப கட்டி இருக்கு சார் சரி சரி இத டைப் பண்ணி வச்சுட்டு டாக்டரை போய் பாரு அறிவு இருக்கையா அவனுக்கு ஏன் நடுவில் ஏன் என் குரல் கொடுத்த சாரி கொஞ்சம் அவசரப்பட்ட மன்னிச்சுக்க இப்ப அவர் என் குரலை பத்தி என்ன நினைச்சிட்டு போயிருப்பார் எல்லாரும் என் குரல் குயில் கூவுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அவர் ஆம கத்துற மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு போயிருப்பார் ஆமா கத்தி நீ பாத்துக்கியா அதான் நீ கத்துனியே பானு உனக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மேஜிக் அடியிலேயே உட்கார்ந்து அந்த லெட்டர் எழுதி கொடுத்தேன் கொஞ்சம் நன்றி சொல்லக்கூடாதா இன்னும் அவர் எவ்வளவு லெட்டர் கொடுப்பாரோ நான் எவ்வளவு தூரம் இந்த மேஜிக் போகணுமோ இஷ்டம் இல்லைன்னா என்ன வேலையை விட்டு அனுப்பிடு பாத்தியா பானு என் மனசை நீ புரிஞ்சுக்க மாட்டியா உன்னை பார்த்ததுல இருந்து என் உயிரை உன் மேல நான் வச்சுட்டேன் இனிமே நீ இல்லாட்டி நான் இல்ல ஏங்க வீட்டுல கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது இப்படி எல்லாம் நினைக்கிறியே இது தப்புங்க கட்டின பொண்டாட்டி தரித்திரம் ஆண்டாளு நான் அவளை விவாகரத்து பண்ணிடுறேன் பாவி உன் பொண்டாட்டி விவாகரத்து பண்றீங்க என் பொண்டாட்டி நான் விவாகரத்து பண்ணாம ஊராமட்டா பொண்டாட்டி விவாகரத்து பண்ண முடியுமா பானு காஃபி பானு பொண்ணுவேன் பானு 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 அட சுத்து காதுல இருக்குது பானு பானு ஆல் இந்தியா ரேடியோ திருச்சி வானொலி நிலையம் கிராமிய நிகழ்ச்சி வாங்க வாங்க உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன் என்ன உங்க சம்சாரத்தை கூட்டிட்டு வராம நீங்க மட்டும் ஜாலியா புறப்பட்டீங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா சாயங்கால வேளையில சம்சாரத்தை கூட்டிட்டு வர்றதுதானே நியாயம் ஆல் இந்தியா ரேடியோ மதராஸ் வானொலி நிலையம் விலைவாசிகள் குடமிளகாய் கிலோ ₹1.25 பச்சரிசி மூட்டை 86 ரூபாய் கோழி முட்டை 2 60 பைசா மணல் லாரி 45 ரூபாய் பூசணிக்காய் 1 2 ரூபாய் இதுவரை விலைவாசி பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள் அடுத்த சில நிமிடங்களுக்கு வாத்திய இசை வேண்டாத விருந்தாளிகள் அல்லது போதாத காலம் நாடகம் இதில் பங்கு பெறுவோர் திருவாளர் ராகுகாலம் ஷோ திருமதி அபசகுனம் மனோரமா என்னை தொடாதே நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே குழந்தை அழுகிறத அஜீரணமாக இருக்கும் அமிர்தாஞ்சன் கிரைட் மிக்சர் கூட ஒரு குழந்தைக்கும் மறு குழந்தைக்கும் இடையே நீண்ட இடைவெளி இருக்கு நிரோத் உபயோகியுங்கள் நிரோத் வானிலை அறிவிப்பு இன்னும் 48 மணி நேரத்திற்கு தமிழ்நாட்டில் மழை பெய்வதற்கான அறிகுறி ஏதும் இல்லை ஆகையால் நிச்சயமாக மழை பெய்யாது தங்குவதற்கு அருமையான இடம் வசதியான இடம் ஹோட்டல் லவ் லேண்ட் ஒரு முறை விஜயம் செய்யுங்கள் ஹோட்டல் லவ் லேண்ட் அந்த பையன் பாட்டுக்கு வந்தானா வந்தாரு மாமா என்ன நடந்தது போங்க மாமா எனக்கு வெக்கமா இருக்கு ஐயோ அவர் இப்ப வந்துருவாரு நான் போய் முதல்ல இந்த கண்டாவியெல்லாம் மாத்திட்டு வந்துடுறேன் என்னடா இது
இவன் இன்னைக்கு திடீர்னு வெக்கமா இருக்குன்னு சொல்றானே, ஏதோ நடந்திருக்குது. நம்ம பயலாச்சு. ஏண்டா இவ்வளவு லேட்டு? எங்கடா ஊரை சுத்தி விட்டு வர்ற? இது ஆபீஸ் முடிஞ்சு அம்மன் கோயில் போயிட்டு வரேன். அம்மன் கோயிலுக்கா? எப்படிரா அம்மன் தரிசனம் நல்லா கிடைச்சுதா? அற்புதமான தரிசனம். அடாடாடா, அற்புதமான தரிசனம். அம்மன் கோவில் கதவு மூடுற வரைக்கும் நான் இருந்து விட்டு தானடா வந்தேன். நான் கதவை திறக்க சொல்லி பார்த்துட்டு வந்தேன். இது அறிவு கிட்ட கேள்வி. பெத்த அப்பங்கிட்ட ஒரு பிள்ளை பேசுற பேச்சாடாகுது. பெத்த அப்ப மாதிரி கேள்வி கேட்டா சரி, அதை விட்டு நியூஸ் பேப்பர் மாதிரி கேள்வி கேட்டா இப்படிதான் பதில் கிடைக்கும். சரி, எங்க அது தரிசனம்? வந்துட்டீங்களா? பாத்தியாப்பா, தரித்திரம் உடனே கரெக்டா வந்து நிக்கிற. சரிடா, நான் போறேன். எங்க? புருஷன் பொஞ்சாதி பேசிக்கும் போது நான் குறுக்க நிக்கிறது அசிங்கம்டா, அசிங்கம். அப்பா, இத்தனை வயசானதுக்கு இது ஒன்னாவது புரிஞ்சுத. விளையாட்டு புள்ள. ஏய், எங்க அப்பா என்ன விளையாட்டு பிள்ளைன்னு சொல்லிட்டு போறானே, உன்னோட விளையாடுவேன்னு நினைக்காத. அவன் சின்ன வயசுல விளையாடினா, நான் பிள்ளையா பிறந்தேன். அதனாலதான் என்ன விளையாட்டு பிள்ளைன்றான். நீங்க விளையாட்டா பேசுறீங்களே தவிர என் அழக கண்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தொடாத. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. ஆமா, நிலவை பார்த்து வானம் சொல்லிச்சு என்ன தொடாதேன்னு. அதனாலதான் அமாவாசையே வந்தது. உன் மூஞ்சிக்கு பாட்டு வேற. அத்தாத்தா, நமக்கு குழந்தை பிறந்து அது அழுதா அதுக்கு அமிர்தாஞ்சன் கிரைப் மிக்சர் கொடுப்போமா? வேண்டாம், மூட்டை பூச்சி மருந்து கொடுப்போம். உனக்கு எனக்கு இந்த ஜென்மத்துல உறவு கிடையாது. குழந்தை ஏன் இப்படி என் மேல எரிஞ்சு விழுறீங்க? என்ன மாதிரியா இன்னொரு பொண்ணு நல்லா அழகா நாகரிகமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்தா அவளை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? எங்க சின்னம்மா பொண்ணு வானவ நீங்க பார்த்ததே இல்லையே. அவ என்ன மாதிரியே தான் இருப்பா. கொஞ்சம் அழகா ட்ரெஸ் பண்ணிக்குவா. அவளுக்கு எவ்வளவு ஆம்பளைங்க சிநேகிதம் தெரியுமா? அவளுக்கு நிறைய ஆம்பளைங்க சிநேகிதமா? ஆமா, அவ அழக கண்டு எல்லாரும் மயங்கி தப்புன்னு கீழே விழுகிறாங்களாம். ஆமா, ஆனா அவளுக்கு ஒரே ஒருத்தர் மேலதான் லம்பம். பண்ணிக்குவாளாம். யாரு பானு சொன்னாளா அவங்கிட்ட? அதை மட்டும் அவன் சொல்லல. ஆனா உடனே அந்த ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கான். அந்த ஆள் மேல பானுக்கு எப்படி காதல் வந்துச்சு அவ சொன்னாளா? சொன்னாலே என்ன சொன்னா? கிட்ட வந்தாதான் சொல்லுவேன். சரி சொல்லு. ஏன் தெரியுமா பானுவுக்கு அவர் மேல காதல் வந்துச்சா? இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தாதான் சொல்லுவேன். ஏன் காதல் வந்துச்சா? அவன் அவ்வளவு அழகா இருக்கானாமா? இல்ல, அந்த ஆள எந்த பொம்பளையுமே காதலிக்க மாட்டாளாம். அதனால ஐயோ பாவம் அப்படின்னுட்டு இவன் காதலிக்கிறாளாம். யாரு? பானுவா சொன்னா? ஆமா. எப்ப சொன்னா? என் கனவுல வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டேன். கையெடு. அத்தா, என்ன இதெல்லாம்? உருவத்துலதான் பட்டிக்காடுன்னு பார்த்தா திங்கிறதுல கூட அநாகரிகம். எதுதான் திங்கிறதுன்னு கிடையாதா? மாங்காய், சர்க்கரை, சாம்பல், அரிசி, மொரம். அத்தா, நானு குளிக்காம இருக்கேன். உங்க வாயில சக்கரை போட்டுக்குங்களேன். நீ குளிக்கலன்னா என் வாயில என்னத்துக்கு சக்கரை? உன் உடம்புல சோப்பை போடு. ஐயோ, அதுலதான் நீங்க அப்பாவை போறீங்க. கர்ப்பமா? அரையரும் வருவாங்களே, எனக்கு பேரம் பிறக்க போறானா? பேரு எப்படி சொல்லுவே? அப்பா, ஆட்டாள் ஏதோ தப்பு பண்ணிருக்கா. இவன் நடத்த கெட்டவா? அவன் இல்லடா நடத்த கெட்டவா. கட்டுன பொண்டாட்டி இருக்கும் போது இன்னொருத்தோட ஊர் சுத்தினியே, நீதாண்டா நடத்த கெட்டவன். என்ன நடத்த கெட்டவன் சொல்ல? நான் இவ்வளவு மாதிரி கர்ப்பமா இருக்கேன். அவன் பேர்ல அனாவசியமா பழைய சுமத்தின உன் பல்ல உடைச்சிருவேன். உண்மையை தாம்பா சொல்றேன். ஏதோ தப்பு நடந்திருக்குப்பா. ஏய் மடப்பை பித்தம் அவனே, என்ன தப்புன்னு விவரமா சொல்லுடா. அறிவு கிட்ட வழுக்க வேண்டாம். இது விவரமா சொல்ல முடியாத விவரம். கொஞ்சம் இருடா, நான் விவரமா சொல்றேன். ஐயோ அத்தா, என்ன ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க? நான் உங்களுக்கு ஒரு துரோகமும் செய்யலையே. அரஞ்சனா, ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறேன். அம்பலம், இவளை உனக்கு தெரியுமாடா? பானு, இவளை நீ காதலிச்சியா? ஆமா. இவ இப்ப கர்ப்பமாயிட்டான்னு தெரியுமாடா உனக்கு? தெரியும். அறிவு கட்டவளை, இப்ப பாருடா, இந்த பொம்மையை நீ காதலி
மனுஷன் வந்து ஆண்டாள் இசையெல்லாம் மாட்டிக்கிட்டு கொண்டு பானுவா வந்தா நிஜமா ஆண்டாளுதான் பானுவா பானுவா ஆண்டாளு ஆண்டாளு பானு ஆண்டாளு ஆமாத்தா என்ன மன்னிச்சிடுங்க. நான் முதல்லயே உங்க இஷ்டப்படி நடந்திருந்தா உங்க மனசு மாறி இருக்காது இல்லையா? தப்பு என் மேலதான். இல்ல ஆண்டாளு, தப்பு என் மேலதான். என்ன மன்னிச்சுக்க ஆண்டாளு. மடப்பை பெத்தம் அவரே, மடப்பை பெத்தம் அவரே, நான் ஒருத்தர் இருக்கிறதையே மறந்துட்டேடா. நீங்களும் என்ன மன்னிச்சிருங்கப்பா. இப்ப போயிட்டு வரீங்களா? ஆண்டாளு 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 ஆண்டாளு. எத்தனை அழகு 20 வயதினிலே, லவ் லவ் எத்தனை கனவு எங்கள் கண்களிலே, ரிம் ஜிம் எத்தனை மலர்கள் பருவத்தின் தோட்டத்திலே, டிங் டாங் எத்தனை மணிகள் இதயத்தின் கோயிலே.